ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் சாட்டர்டே எபிசோடு பார்க்கலாம். சாரதா பூமி 2 பேருமே கேபிக்காக கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால பூமி நான் போய் தேங்காய் உடைச்சிட்டு வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு போறா. அந்த நேரம் கேபி வராரு, வேஷம் போட்டுக்கிட்டு வராரு, சாமியார் வேஷம். வந்த உடனே என்னம்மா எப்போ வந்தீங்க அப்படின்ன உடனே ரொம்ப பயந்து போய் சாரதா யார் நீ என் மேலே கையை வைக்கிற அப்படின்னு கோவமா சொல்ல, இதை பார்த்த பூமி ஓடி வரா. யார் நீ, எதுக்காக என் அத்தை மேலே கையை வைக்கிற, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு அடிக்க வரும்போது, அம்மா தாயே நான் தான் உன் மாமா கேபிமா அப்படின்றாரு. என்ன வேஷம் மாமா அப்படின்ன உடனே எதுக்காக அவர் அந்த வேஷம் போட்டாருன்றத சொல்றாரு. என்ன எதுக்கு அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேபி கேட்க, பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பூமி சொல்றா. அப்படியா, இதுக்குள்ளவா அப்படின்றாரு. சரி, ககன் கல்யாணம் தான் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல, இந்த பூரி கல்யாணமாவது பார்க்க கொடுத்து வைக்குமா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு புலம்ப, கவலைப்படாதீங்க மாமா, எல்லா வேலையும் நீங்க தான் பக்கத்துல இருந்து செய்ய போறீங்க, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்றா. ககன் வீட்டில் இந்த கல்யாண ஏற்பாடுகள் கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. எல்லாரையும் 4 பேரை கூப்பிட்டு வச்சு மஞ்சள் போட்டு இடிக்கிறாங்க உரல்ல. இது ஒரு ஃபங்க்ஷனாகவே செய்கிறாங்க. அங்கே ககன் பூமியோட சேர்ந்து ஜோடியாக அவர் இடிக்கிறாரு. இதை பார்த்தா சாரதா கேபியோட சேர்ந்து மஞ்சள் இடிக்கிற மாதிரி கற்பனை உலகத்துக்கு போயிடுறாங்க. பாவம் இந்த சிவா வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளே அழுதுகிட்டே இருக்காரு. அங்கே பிந்துவும் அப்படிதான் இருக்கா. இங்கே மீரா ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அபூர்வா, யார் வராங்க நம்ம வீட்டுக்கு, எதுக்காக வராங்க, ஓ எங்களுக்கு சொல்லாமே பிந்துக்கெல்லாம் வரம் பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, மீரா இல்லை அண்ணி, உங்களுக்கும் அண்ணாக்கும் தெரியாமல் இதெல்லாம் நாங்கள் செய்வோமா, இது எல்லாமே வரப்போகிற சாமியாருக்காக தான் அப்படின்றாங்க. என்னது சாமியாரா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நக்ஷத்ரா சித்தி கிட்ட செர்ரி ஆத்மாவாயிட்டானா இல்லை மனுஷனாக இருக்கானான்னு பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டு ரொம்ப பயந்துட்டேன் அண்ணி, அதுக்காக தான் சாமியாரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே சித்தியோ, நாங்கள் எப்போமா பேசிகிட்டு இருந்தோம், படப்படப்போட சித்தி அபூர்வா செரியை சாவடிச்ச மாதிரியும் நானும் நக்ஷத்ரா புதைச்ச மாதிரி பேசுவ போல இருக்கே அப்படின்னு சொல்ல, உடனே சரச்சந்திரா, அத்தை வாழற வீட்டில் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை இவ இப்படி பழி போடுறாளேப்பா அப்படின்னு சொல்ல, மீரா சொல்கிறாங்க, செரியை பற்றி தெரிஞ்சுக்காதான் நாங்கள் சாமியாரை கூப்பிட்டோம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கு உடனே அபூர்வாவோ, அந்த சாமியார் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே சரச்சந்திராவோ, ஆமாம்மா அவருக்கு ஃபோன் பண்ணி அப்படியே போக சொல்லிடுமா, நான் வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அபூர்வாவோ, ஆமாம் ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னு மீரா தயங்குறா. சரி விடு அபூர்வா, அவ நம்பிக்கை நாம் ஏன் கெடுக்கணும், வந்துட்டு போட்டோன்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சாமியார் வராரு. சாமியாருக்கு பாத பூஜெல்லாம் பண்ணி வரவேற்கிறாங்க மீரா. எதுக்காகமா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சாமியார் வேஷத்துல இருக்கிற கேபி கேட்க, என் பையன் 2 நாளாக காணலை, நீங்கள் தான் சொல்லணும் சாமி அப்படின்னு சொல்ல, சரி பூஜை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சிஷ்யங்களை பார்த்து சொல்கிறாரு. எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருக்க சாமியார் சொல்கிறாரு, சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, மனசை தைரியப்படுத்திக்கோ அப்படின்னு மீராவை பார்த்து சொல்ல, என்ன ஆச்சுன்னு கேட்க, உன் பையன் உயிரோடு இல்லைம்மா, தெய்வத்தோட ஐக்கியமாயிட்டாமா அப்படின்னு சொல்ல, ஐயோன்னு மீரா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அபூர்வா, அழாத மீரா, இந்த மாதிரி போலீஸ் சாமியாருங்கெல்லாம் புது கதை விடுவானுங்க அப்படின்னு சொல்ல, நிறுத்துமா, நீ என் தெய்வத்தையே சந்தேகப்படுறியா அப்படின்னு கேபி கேட்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்க, அவ்வளோ பணத்தை நான் கொடுத்தேன்னா உடனே சரி உயிரோட இருக்கான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்ல, சும்மா இல்லாமல் இந்த சித்தி, அவ்வளவு உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா செர்ரி எப்படி செத்தான்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்ல, கத்தி பாய் அப்படின்னு சொன்ன உடனே சித்தி பயந்துக்கிட்டு அபூர்வா கிட்ட காது கடிக்கிறாங்க. ஐயோ எல்லாமே சொல்லிட்டானே, இவரை விட்டா உன்னை காட்டி கொடுத்துருமா, தயவு செய்து விரட்டிடு அப்படின்னு சொல்ல, ஏய் சாமியாரே வெளியில போ அப்படின்னு அபூர்வா கத்த, அதுக்கு சாமியாரோ, நீ என் சக்தியை அவமானப்படுத்திட்ட, நான் உன்கிட்ட காசே வாங்க மாட்டேன், யாரு கொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில போறேன்னு சொல்றாரு. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. இதோட இந்த சாட்டர்டே எபிசோடு முடிச்சிருக்காங்க. மண்டே எபிசோட்ல மீரா கேட்குறா, நம்ம வீட்டிலே என் பையனை கொன்ன அந்த அரக்கருங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்க, சரி எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, ஒவ்வொரு திசையில் நில்லுங்க, நான் ஒரு பாட்டிலை இந்த வட்டத்தில் வைப்பேன், அந்த பாட்டிலை சுற்றுவேன், அது யாராக காட்டுதோ அவங்க தான் கொலைக்காரங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் நிற்கிறாங்க. அது அபூர்வா பக்கம் காட்ட, என்னது இது ஏன் பக்கம் காட்டுது அப்படின்னு அபூர்வா கேட்க, உடனே சாமியார் சொல்கிறாரு, மருமகனை நீ கொன்னதுனால தான் உன்னை காட்டுது அப்படின்னு சொல்ல, ஒரு பாட்டிலை வச்சு சுத்த வச்சுட்டின்னா அது எந்த பக்கம் நிற்குதோ அவங்க தான் கொலையாளியா, நீ சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது, என்ன மாமா இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, அவர் தான் சொல்கிறாருன்னா நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சரச்சந்திரா பார்த்து கேட்க, உடனே சாமியார் சொல்கிறாரு, நீ எந்த பக்கம் வேணாலும் மாறி நில்லுமா, இன்னும் 2 முறை நான் சுத்த வைக்கிறேன், அது ஒன்றையே காட்டுச்சுன்னா நீ கொலைக்காரின்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, நான் ஒத்துக்கிறேன்றாரு சரச்சந்திரா. 2 முறை இடம் மாறி நின்னாலும் அபூர்வாவையே காட்டினதுனால அபூர்வா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் கொல்லலை,
அவனை என் கையால் தான் நான் வளர்த்தேன் மாமான்னு அப்படின்னு நீலி கண்ணி விடுற. உடனே நிறுத்துமா அப்படின்றார் சாமியார். இங்கே பாருங்க சரத்சந்திரா, உங்கள் பொண்டாட்டிக்கோ உங்கள் பொண்ணுக்கும் சரியா கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அவனை விட்டு விலகணும்னு நினச்சாங்க, எப்படின்னு புரியாம தான் அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சாமியார் சொல்ல, இல்லை நான் செய்யலை அப்படின்னு அபூர்வா சொல்ல, மீரா வளர்த்த கையாலே கொன்னுட்டியே, எதுக்கு கொன்னன்னு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு கத்துறா. சரத்சந்திராவும் எதுக்கு இப்படி பண்ண சொல்லு அபூர்வா அப்படின்னு கேட்க, என்ன மாமா மீரா தான் அப்பாவி, இவன் சொல்கிறதெல்லாம் நம்புறா, நீ கூட என்ன நம்பலையா அப்படின்னு கேட்க, உடனே மெசேஜ் சவுண்டு வருது. சரத்சந்திரா மெசேஜ் எடுத்து பார்க்கும்போது ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆமாம்மா சாமியார் சொன்னது உண்மைதாமான்னு சொல்லி அழுகுறாரு. சாமியாரோ வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுதுறான்னு சந்தோஷத்தில் போகிறாரு. எதுக்கண்ணு இப்படி பண்ணீங்க அப்படின்னு அழுதுகிட்டே மயக்கமாயிடுறாங்க மீரா. இதை பார்த்த சரத்சந்திரா அப்படியே அபூர்வா கிட்ட வந்து பலான்னு ஒரு அறை விடுறாரு. உன்னை எவ்வளோ நம்பினேன் நான், நீ துரோகியாக இருக்கியே, இப்போ புரியுது. என் சோபாவையும் அவள் சொத்தையும் அனுபவிக்கணுன்றதுக்காக நீ அவளையே கொன்னுட்ட இல்லை. பேசிக்கிட்டே கழுத்தை நெரிக்கிறாரு. அதுக்கப்புறம் உன்னை நான் கொன்னுடக்கூடாது, நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக போகிறாரு. இங்கே கல்யாணத்துக்கு தேவையான நகைங்க ட்ரெஸ்ஸுங்க எடுக்கிறதுக்காக ககன் ஃபேமிலி கடைக்கு வராங்க. இதுங்க ரெண்டும் பண்ணுற லவ்ஸ்னால ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க பூரியும் சாரதாவும். பூரிக்கு தேவையானதெல்லாம் எடுக்காம, நீ இதை எடுத்துக்க பூமி, நீ இதை எடுத்துக்க மாமான்னு ரெண்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்குங்க. உடனே சாரதா, டே அவ கல்யாணத்துக்கு தாண்டா ஷாப்பிங் பண்ண வந்த, உங்க கல்யாணத்துக்கு இல்லடா அப்படின்னு சொல்ல, எங்க கல்யாணம் எப்படியோ நடந்து போச்சுமா, ஷாப்பிங் எல்லாம் பண்ணாமே, அதனால தான் ஒரு மாதிரி ஆயிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்ல, உடனே பூரி, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்கண்ணா, அன்னைக்கு தேவையானதெல்லாம் நீ எடுத்துரு, அதுக்கப்புறம் நாளைக்கோ நாளாண்டிக்கோ கூட எனக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா சொல்ற அப்படின்னு சொல்ல, இவ வெறுப்பாதான் சொல்றா அப்படின்றத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ககன் வந்து காதல் வலையில் விழுந்து இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.